எப்போ பார்த்தாலும் சினிமா தானா, சினிமாவை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிற நண்பர்களுக்காகவே நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறேன். விருப்பமுள்ள நண்பர்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து சொல்லுங்கள். இயற்கை தன் கோர முகத்தை காட்டினா என்னாகும் அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் வயநாடு மிக அற்புதமான சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் வயநாடு. அதனுடைய பழைய ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படி பேரழகாக இருக்குது. இப்போ அந்த இடம் இல்லை. பல நூறு உயிர்கள் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 270 பேரை இதுவரைக்கும் பிணமாக மீட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை உயிர்கள் அங்கே மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இப்போ இராணுவமே ஒரு கிராமத்துக்குள்ளே போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் அந்த கிராமத்துக்குள்ளே போனால் தான் இன்னும் எவ்வளவு சேதம்ங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். வீடுகள் இல்லை, பல குடும்பங்கள் அப்படியே மண்ணோடு மண்ணாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. சாலியாறு அப்படிங்கிற ஒரு நதி தன் திசையை மாற்றி அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்துருச்சு. அப்படியே அந்த நதி புகுந்த இடமெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. மிகப்பெரிய சேதம் சேதம் சேதம். இது ஏற்கனவே நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம். மாநில அரசு கவனமாக இல்லைன்னு மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு மத்திய அரசு சொல்லுது. மத்திய அரசு மாநில அரசு சொல்லுது. இன்னும் கூட இங்கே தமிழ்நாட்டுக்கே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா நீலகிரி, உதகை, கோவை போன்ற பகுதிகளெல்லாம் இந்த ஆபத்து இருக்குது, பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து இந்த மலை மீது கட்டப்படுகிற கட்டிடங்கள் இது அதிகப்படியான கட்டிடங்கள் வரும்போது நிலச்சரிவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய இந்த இழப்பு, இவ்வளவு பெரிய கோரம், இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே கல் நெஞ்சக்காரர்களும் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருவாங்க. அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. அப்படியே கையால் மண்ணை தோண்டும்போது உள்ளேருந்து குற்றுயிரும் குலையுருமாக அந்த உயிர்களை எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பரிதாபமாக பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட், அது மாநில அரசு மட்டுமே இவ்வளவு பெரிய பேரழிவை தாங்குமா, சமாளிக்குமா அப்படிங்கிற ஒரு பெரும் கவலை எல்லாரையுமே சூழ்ந்திருக்கு. மத்திய அரசு நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு நிதி உதவி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாருமே தங்களால் முடிந்ததை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. தன்னார்வலர்கள், அப்புறம் நடிகர் நடிகைகள், முக்கியமாக இந்த கேரளாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல நடிகர்களுக்கு கேரளாவில் மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து தன்னாலான உதவிகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நிஜமாகவே அந்த எண்ணத்திற்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ விஜய்க்கெல்லாம் அங்கே மிகப்பெரிய மாசு இருக்குது. இப்போ சமீபத்தில் நாம் விஜய் போய் இறங்குறாரு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்குறாரு. அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் சூழ்ந்துக்கிட்டு அவர் காரை விட்டே இறங்க முடியாத அளவுக்கு தத்தளிக்க விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளவு பேரன்பு செலுத்திய மாநிலம் கேரளா. அதே மாதிரி சூர்யாவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய மாசு இருக்குது. சூர்யா போய் இறங்கினாலே அப்படியே அவ்வளோ பேர் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. அப்புறம் நடிகர் விக்ரம். ஸோ இப்போ இவங்க எல்லாமே தனக்கும் கேரளாவுக்குமான அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதை இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறாங்க. முக்கியமாக இந்த வயநாடுங்கிறது நம்முடைய தமிழர்கள் கூட நிறையா இருக்கிற இடமா இருக்குது. இங்கே தமிழர்களே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன். ஒரு குடும்பம், ரொம்ப ரொம்ப ஒரு அழகான குடும்பம். அந்த ஃபோட்டோகிராஃபி அதை ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த வீடு இடிஞ்சு தரைமட்டமாக இருக்குது. அந்த ஃபோட்டோ, அந்த சிதிலமடைந்த வீடு, அவங்கள காணும். அவங்களும் இந்த மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்கங்கிற அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு பெரிய விவாதமே சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. நல்ல வேளையாக அவர்கள் உயிரோடு தான் இருக்காங்கங்கிற தகவல்கள்லாம் இப்போ வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த பகுதி, தமிழர்களும் இருக்கிற அந்த பகுதி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிகிலா விமல் அப்படிங்கிற ஒரு நடிகை, தமிழ்லையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த களத்திலேயே போய் பணியாற்றுகிற வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர் நடிகர் நடிகைகள்லாம் அப்படி களத்தில் இறங்கி பணியாற்றுவாங்களா அப்படின்னா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே 2015 வெள்ளம் வரும்பொழுது இங்கே சித்தார்த்து தலைமையில், சித்தார்த்து, விஷால், இன்னும் பல நடிகர் நடிகைகள் இறங்கி
அப்படி ஒர்க் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. அவங்க வந்து இது நம்ம ஊர், நாம் இறங்கி செய்யணும்னு சொல்லிட்டு சித்தார்த் முதுகில் மூட்டை சுமந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களின் மீது பேரன்பு கொண்ட நடிகர் நடிகைகளும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து நிகிலா விமல். இப்போ அவங்க இன்னும் பல பேர் வந்து இதில் ஒரு பெரிய தன்னார்வ தொண்டர்களாக இறங்கி பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் தான் விக்ரம் வந்து தமிழ் நடிகர்களில் விக்ரம் முதன்முறையாக ஒரு 20 லட்சம் ரூபாயை கொடுத்து தன்னுடைய நிதியுதவியை துவங்கி வச்சார். அதைத் தொடர்ந்து சூர்யா, ஜோதிகா, கார்த்தி 3 பேருமே சேர்ந்து ஒரு 50 லட்சம் ரூபா நிதி கொடுத்துருக்குறாங்க. ராஷ்மிகா மந்தனா அவங்க நிதி கொடுத்துருக்குறாங்க. நயன்தாரா வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னா முதலில் உதவி செய்வது அவங்களுடைய கடமை தான் இருக்கும். எப்போவுமே பலமுறை அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா 91, 96 முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அல்லது அந்த பீரியடோ அல்லது அதற்கு அடுத்த பீரியடோன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு இயற்கை பேரிடர். அப்போ வந்து முதலில் போய் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தது வந்து திரையுலகத்திலேருந்து நயன்தாரா தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இளகிய மனம் கொண்ட நயன்தாரா போன்றவர்கள் இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் நடிகர்கள் தங்களுடைய மொத்த அனுதாபத்தையும் அந்த வயநாடு பகுதியில் வச்சுருக்காங்கிறதை மட்டும் நம்மளால் மறுக்கவே முடியாது. அந்த வரிசையில் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதற்கு முன்பு இதே கேரளாவில் வெள்ளம் வந்து அந்த பகுதி மக்கள் ரொம்ப பாதிக்கப்படும் போது விஜய் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு நேரடியாக அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புனார். எல்லாருமே வந்து அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் அனுப்புனதா ஒரு தகவல் அன்றைக்கி வந்துச்சு. அந்த அளவுக்கு இப்போ அரசாங்கத்திட்ட போய் ஒரு நிதியை கொடுக்கும் பொழுது அந்த நிதி நேரடியாக போய் அந்த பகுதி மக்களுக்கு சேர்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த நிதியை அவங்க முதலமைச்சர் நிவாரண நிதிங்கிற கணக்கில் வச்சுருவாங்க. இது மாதிரி பல்வேறு இடங்களில் நடக்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுவாங்க. பட் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு விஜய் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை உசுப்பி விட்டு நீங்கள் போய் இறங்கி அந்த வேலையை பாருங்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு பணம் அனுப்புனார். இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. வயநாடு சம்பவங்கள் எல்லாவற்றையுமே விஜய் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சோகம் அவரையும் அப்பிக்கொண்டது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்குது. அவர் தொடர்ந்து வயநாடு பகுதி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கிற தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களோடு பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் ஏது அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் போகிறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரை அவர் இதுக்கு செலவு செய்வதற்காக முன் வந்ததெல்லாம் தகவல்கள் வருது. இந்த தொகையை அவர் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரா அல்லது அவரே வழக்கம் போல் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களை வச்சு அந்த பணியை செய்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த இக்கட்டான இடர்பாடான நேரத்தில் நமக்கு எதுக்கு இதெல்லாம், நாம் நடித்தோம், சம்பாரித்தோம், பெட்டியில் அடுக்கணும், போனோம் அப்படின்னு இல்லாமல் மக்களும் நாமும் ஒன்று தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிற எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சல்யூட்டை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் இன்னும் 2 நாட்களில் செய்ய போகிற அந்த மிகப்பெரிய உதவிக்கும் சேர்த்து முன்கூட்டியே ஒரு சல்யூட். இந்த உதவி செய்கிறவர்களுடைய பட்டியலில் லேட்டஸ்ட்டாக வந்து இணைந்திருக்கிறாங்க ஃபகத் ஃபாசிலும் நஸ்ரியாவும். தம்பதியாக சேர்ந்து 25 லட்சம் ரூபா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக கேரளாவிலிருந்து நடிகர் சார்பாக வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தொகையாக இது இருக்குது. இதற்கப்புறம் மம்முட்டி, மோகன்லால், இன்னும் பல பேர் அங்கே முன்னணி நடிகர் நடிகைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தோடு சினிமா ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. அதான் ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள் தங்களால் என்றதை கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த நடிகர் நடிகைகளுடைய பங்களிப்பை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதற்காகத்தான் இந்த வீடியோ.